அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுட்டெழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம். சுட்டெழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஆ இ உ இதுதான் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் என்ன அப்படின்னா சுட்டு பொருளை உணர்த்தும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட பயன்படக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ இந்த சுட்டெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இது எப்படி பெயரோடு சேர்ந்து வந்தால் அது சுட்டு பெயர்கள். சுட்டெழுத்துக்கள் பெயரோடு சேர்ந்து வந்தால் அதுதான் சுட்டு பெயர்கள். இப்ப பாருங்க, அவன் இது உவன் இது சுட்டு பெயர்கள். அவன் இது உவன் சுட்டு பெயர்கள். இந்த ஆ இ இது ரெண்டும் தான் இப்போதைக்கு வழக்கில் இருக்கு. இந்த ஊ அப்படிங்கிற ஒரு சுட்டெழுத்து முன்னாடி பயன்படுத்தினாங்க, இப்ப இது வழக்கில் கிடையாது. இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்துக்கள் எது அப்படின்னா ஆ இ இந்த ரெண்டு சுட்டெழுத்துக்களை இப்ப நம்ம பயன்படுத்துறோம். சுட்டெழுத்துக்கள் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு அப்படின்னு 4ஆ வகுத்திருக்காங்க. இப்ப அகசுட்டு என்ன அப்படின்னா சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தரும். சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது, அதுதான் அகச்சுட்டு. சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தரும், சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது. எடுத்துக்காட்டு பாருங்க, அவன் இவன் இருக்கா, இந்த அவன்ல ஆவ இவன்ல இது ரெண்டையும் நீக்கினா இது பொருள் தருமானா பொருள் தராது, இதுதான் அகச்சுட்டு. ஆனா புறச்சுட்டு அப்படிங்கிறது சொற்களுக்கு புறத்தே இருந்து பொருள் தரும், சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். புறச்சுட்டு அப்படிங்கிறது சொற்களுக்கு புறத்தே இருந்து பொருள் தரும். அந்த இடத்துல என்னது, இந்த சுட்டெழுத்து இருக்கு இல்லையா, இதை நீக்கினாலும் நமக்கு பொருள் தரும், அதுதான் புறச்சுட்டு. இங்க பாருங்க, அப்பையன் ஆவ நீக்கிட்டா என்ன வருது, பையன் பொருள் தருதுங்களா. இப்பெண் ஈய நீக்கிட்டா பெண் பொருள் தருதுங்களா. இவ்வீடு ஈய நீக்கிட்டா வீடுங்கிற பொருள் தருதுங்களா. இதுதான் புறச்சுட்டு. நம்ம சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு என்ன தரும், பொருளை தரும். ஆனா அகச்சுட்டுல பொருள் தருமா அப்படின்னா நமக்கு பொருள் தராது. ஏன்னா அவனிக்கிட்டா வன் அப்படிங்கிறது ஒரு பொருளை தருமா, பொருள் தராது. அடுத்தது பாருங்க, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படிங்கிறது என் பக்கத்துல இருக்கவங்களை இருக்கிறதா அண்மை சுட்டு. சேய்மை அப்படிங்கிறது தொலைவுல இருக்கிறவங்களை குறிக்கக்கூடியது சேய்மை சுட்டு. இப்ப அண்மை சுட்டாக நமக்கு என்ன எழுத்து பயன்படுது அப்படின்னா இகரம் தான் பயன்படுது. சரிங்களா. இப்ப அண்மை சுட்டாக நமக்கு என்ன எழுத்து பயன்படுதுன்னா இகரம் பயன்படுது. இப்ப என் பக்கத்துல இருக்கவங்களை நான் சொல்லணும், இப்பையன், இப்பள்ளி, இந்த பெண், இப்பேனா அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். தூரத்துல இருக்கவங்களை போயிட்டு நானு இந்த பையனை கூப்பிடுறா, இந்த பொண்ணை கூப்பிடறான்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப சேய்மை சுட்டாக நமக்கு என்ன பயன்படுது, அகரம் பயன்படுது. இப்ப தொலைவில் இருக்கவங்களை நான் கூப்பிடுறேன், டேய் தம்பி அந்த பையனை கூப்பிடு, அந்த பொண்ணை கூப்பிடு, அப்ப நமக்கு சேய்மை சுட்டாக என்ன பயன்படுது, ஆ பயன்படுது. பாருங்க, இகரம், இப்பையன், இப்பள்ளி, இவன், இவள் இது எல்லாமே என்ன அப்படின்னா அண்மை சுட்டு. சேய்மை சுட்டாக பயன்படுவது அகரம். அந்த மரம், அந்த வீடு, அவன், அவள், அவர்கள் இது எல்லாமே நமக்கு அண்மை சுட்டாக பயன்படுது. இதுதான் சுட்டி எழுத்துக்கள். அடுத்த ஒரு வகுப்புல வினா எழுத்துக்களை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.